இன்றைக்கி கதை நேரம். நான் ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். இந்த கதை நானே எழுதின கதை. ஒரு குட்டி நாய்க்குட்டியை பற்றின கதை. ஒரு ஊரில் முருகன்னு ஒரு காப்லர் இருந்தான். அவன் ஒரு வில்லேஜ். அவள் இருந்தது ஒரு வில்லேஜ். அவனுக்கு ஒரு ஒய்ஃபு வள்ளின்னு பேர். அவள் வீட்டு வேலைகள்லாம் செய்கிறது, அப்புறம் அந்த வீட்டை சுற்றி கரிகாயெல்லாம் போட்டுட்டு அதை டவுனில் கொண்டு போய் அவன் புருஷன் வேலைக்கு போகச்சே அதெல்லாம் கொண்டு விற்கிறதுக்கு அவள் விற்கிறதுக்கு கொடுத்துனுப்போம். இதில் தான் அவளோட சம்சாரம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப பூர்னு வச்சுக்கோங்களேன். காப்லருக்கு என்ன வேலை பெருசாக கிடைக்க போகிறது, இந்த கரிகா விற்று என்ன பெரிய பணம் கிடைக்க போகிறது. ஏதோ காலத்தை ஓட்டின்னு இருந்தால் கஞ்சியோ கூழோ குடிச்சுட்டு அந்த கிராமத்துலேருந்து ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு மண்ணால் ஒரு குடிசை கட்டிண்டு தென்னைக்கீத்தால் வீடு மேலே கூரையெல்லாம் போட்டுட்டு அது மாதிரி லீவ் பண்ணிட்டு இருந்தாள். அப்போ ஒரு இவளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தைகள் இல்லை 2 பேருக்கும். அது ஒன்று தான் ஏக்கம். மற்றபடி இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் காலம் தள்ளிட்டு. அப்படி இருக்கச்சு ஒரு நாள் எல்லோரும் புருஷனும் பொண்டாட்டியும் டவுனுக்கு போயிட்டு இருந்தா. ஒரு சந்தை அதை போட்டு ஏதோ சில சாமான்லாம் வாங்கிட்டு வரலான்னு போன போது ஒரு குட்டி நாய்க்குட்டி ரொம்ப அப்போ தான் போட்டு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு காலை சுற்றி அது அம்மாவை எல்லாம் மிஸ் பண்ணிட்டு போல இருக்கு. எங்கேயோ நகர்ந்து வழி தெரியாமல் தவிச்சுட்டு இருந்தது. உடனே இந்த வள்ளிக்கு ரொம்ப ஆசையாக போயிடுது. அந்த நாய்க்குட்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு வரா. முருகனுக்கு பிடிக்கவே இல்லை. நாம்ளே கஞ்சிக்கு வழி இல்லாமல் திண்டாடின்னு கிடக்கும், இதில் உனக்கு நாய்க்குட்டி வேறு வளர்க்க போறியா, அதை யார் காப்பாற்றுறது, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டினான். ஆனால் அவள் கேட்கல. ஐயோ, நம்மளுக்கு குட்டி தான் இல்லை, இதையாவது நான் வளர்த்து பொழுதுபோக்குறேன். எனக்கு பரிதாபமாக இருந்தது முருகனுக்கும். சரி தொலை அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துன்னு அன்னிலேருந்து அவளுக்கு அந்த நாய்க்குட்டி மேலே ரொம்ப பிராணம், ரொம்ப உசுராக இருப்பாள், ரொம்ப ஆசையாக இருப்பாள். அந்த நாய்க்குட்டியும் அவன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும். அது ஒரு மாதிரி தவிட்டு கலரில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரௌனின்னு அவளே பேர் வச்சுருந்தா. அதுதான். ஆனால் அந்த முருகனுக்கு மாத்திரம் அந்த நாய்க்குட்டியை கண்டாலே பிடிக்காது. அந்த நாய்க்குட்டிக்கு ஆனால் முருகனை பிடிக்கும். கிட்ட அவன் காலை சுற்றி ஆசையாக நக்கி கொடுக்கும். இது பண்ணுவேன் ஓப்போ அப்படின்னு காலால் எட்டி உதைப்பான். ஏன் இப்படி அந்த பாவம் உங்ககிட்ட ஆசையாக வருது, அதை இப்படி தூக்கி கடாசரியே அப்படின்னு கூட வள்ளி திட்டுவா. எனக்கு பிடிக்காது, நாயெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணால் கொஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்தன காலம் நடந்துன்றது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாய் கொஞ்சம் பெருசாக போயிடுது. ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும். நாய் கொஞ்சம் பெரிய போயிடுது. அப்போ ஒரு நாள் இவன் வேலைக்கு போயிருந்தான் பக்கத்து கிராமத்துக்கு, பக்கத்து டவுனுக்கு. வழக்கப்படி செருப்பு தைக்கலையோன்னு கூவிண்டு இவன் போயிருந்தான். வள்ளி வீட்டில் தான் இருந்தால். அன்றைக்கி ஒன்றும் கரிகாயெல்லாம் இருந்திருக்குல்ல, விற்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. அதனால் வீட்டில் இருந்து சமைச்சிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மழை வந்தது, எதிர்பார்க்காத அளவுக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய மழை. ராத்திரி வரலாம் கொட்டுன்னு கொட்டுறது. இவங்க இருக்கிற கிராமம், அதுவும் ஒதுக்குப்புறமாக, அந்த கிராமத்துலேயும் ஒதுக்குப்புறமான இடம். அதனால் இவளோட மண் குடிசையெல்லாம் கரைஞ்சி போயிடுத்து. ரொம்ப தவிச்சுட்டு இருக்கா. அதோடு அவளுக்கு ஜுரம் வேற வந்துடுது. அவனும் போனவன் திரும்பி வர முடியல. வழியெல்லாம் சேறு சகதி, ரோடே இல்லை. எல்லாம் கால்வாய் வாய்க்கால்லாம் எல்லாம் உடச்சுன்னு கொடுத்து வர முடியாமல் அவன் தவிச்சுட்டு இருக்கான். இந்த நாயோ பாவம் ப்ரௌனி கொஞ்சம் பெருசாக போச்சு, அது கத்துறது. வள்ளி உடம்பு முடியாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கா. மழை மேலெல்லாம் கூரை பிச்சுட்டு தண்ணி ஒழுகிறது. படுத்துட்டு இருக்கா. அப்படியே திடீர்னு மயக்கமாக ஆகிட்டா. உடனே இந்த நாய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுற்றி வருது. பவோன்னு குலைக்கிறது. வாயில் அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டப்படுறது நம்ம வள்ளியை பார்த்து. உடனே என்ன பண்ணிட்டு அந்த கொட்டுற மழையிலையும் பாஞ்சுண்டு கடக்கடன்னு ஓட்டமாக ஓடி போய் அந்த வாய்க்கால் அது இதெல்லாம் தாண்டி நீச்சல் அடிச்சுட்டு முருகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுச்சு. டவுனுக்கு போயிட்டு அவனை பிடிச்சி வேஷ்டியை பிடிச்சி இழுக்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்போ பாய் இல்லையே பாவம், இழுக்கிறது. அவன் என்ன இங்கேயும் துரத்தின்னு வந்துட்டேன், வீட்டில் இருக்கிறதோட இல்லாமல் இங்கே ஏன் உசுரை வாங்குறான், இருக்கிற மழையில் நானே ஒரு கால்னா வருமானம் இல்லாமல் திண்டாடின்னு இருக்கேன், நீ வேறு ஏன் பிடுங்குற அப்படின்னு சொல்லி அடிக்கிறான், காலால் உதைக்கிறான். போகமாட்டேங்கிறவன் வேஷ்டியை பிடிச்சி இழுக்கிறது. உடனே பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு வழிப்போக்கம் சொன்னான்,
ஐயோ என்னமோ கூப்பிடுதியா அது என்னன்னு தான் போய் கேளேன், அது எங்கே கூப்பிடுதுன்னு போய் பாரு. நாய்க்கெல்லாம் ரொம்ப அறிவு உண்டு, நீ இப்போ மனுஷனை விட ஜாஸ்தி அறிவு. அது என்ன விஷயம் சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிடுது, போயா அப்படின்னு வைக்கிறான். என்ன இது சொல்ல போகுது, எல்லாம் சோத்துக்கு நிற்கலாமல் நிற்கிறது, ஏதாவது சாப்பாடு கொடுன்னு என்ன பிடுங்க, அவ்வளோதான். சரி நீ சொல்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லி அது கூட்ட இடத்துக்கே போனாக்க வீட்டுக்கு அழிச்சின்னு வருது. வீட்டுக்கு அழிச்சின்னு வந்து பார்த்தா வள்ளி அப்படியே மயக்கம் அடித்து கிடக்கிறா. அவள் மேலே தண்ணிலாம் கொட்டுறது, இது பண்ணுறது, அவள் நினைவில்லாமல் கிடக்கிறா. ஐயோ வள்ளி, என்னாச்சு உனக்கு, என்னாச்சு உனக்கு, என்னாச்சு உனக்கு நான் கத்தி அப்படியே கையில் தூக்கின்னு போய் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே தூக்கிட்டு கிடு கிடு கிடுன்னு ஓடுறான். அந்த ப்ரௌனியும் கூடவே ஆன்னு ஓடிண்டு அழுதுண்டே ஓடி வருது. அங்கே வந்த உடனே டாக்டர், நல்ல வேளை அங்கே ஒரு ஒரு சாதாரண டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியை பார்த்துக்கிற டாக்டர், டியூட்டி டாக்டர் இருந்தார். அவர் பார்த்துட்டு, என்ன அது ஜுரம் 103 டிகிரிக்கு மேலே இருக்குது, மயக்கம் அடித்து விழுந்திருக்கா, இவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றின உடனே முன்னால் சோறு கீறு கொடுக்கலையா அப்படின்னு திட்டுறான். எங்கள் சாமி, எங்களுக்கு வருமானமே இல்லை, 2-3 நாளாக இருக்கிறத கஞ்சி வச்சு குடித்தோம், அது போகிறல, அதோட அவளுக்கு காயலாக சீக்கு வந்துடுத்து, நான் என்ன பண்ணட்டும், ஏதாவது வருமானம் வரும்னு போனேன், அங்கேயும் ஒன்றும் இல்லை, மழை வேறு வந்து எங்கள் வாழ்வை பழப்ப கெடுத்துடுத்து அப்படின்னு. சரி சரி அழையாதையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தன் நிலைமைக்கு வரா. அந்த நாய் தண்ணி சோறு இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் அந்த முருகனுக்கு வந்து இந்த நாய்கிட்ட, போய் எங்கேயாவது போய் ஏதாவது கஞ்சி கிஞ்சி கிடைக்கிறதா போய் குடிச்சிட்டு வானே, என்னோட சேர்ந்து நீ ஏன் பட்னி கிடக்கிற அப்படிங்கிறான். அதுக்குள்ளே அந்த டாக்டரே கொஞ்சம் மனசு இறங்கி ஏதோ அங்கே இருந்த பன்னு ப்ரெட்டு அதெல்லாம் இந்த இவனுக்கும் கொடுத்து அந்த நாய்க்கும் கொடுக்குறான். அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பெட்டர் ஆகிடுறான். ஒரு 2 நாள் அந்த ஆஸ்பத்திரியிலே இருந்தது, மழையும் குறைஞ்சிது, வீட்டுக்கு ஆயிடுச்சுன்னு வரான். மொல்ல பொழைச்சிட்டாவோ. அந்த ப்ரௌனிக்கு இருந்த சந்தோஷம் சொல்லி முடியாது. சுற்றி 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 அந்த இவளை வள்ளியை சுற்றி சுற்றி வருது, அவள் மூஞ்சியை நக்கிறது, அதை பண்ணுறது. வீட்டுக்கு வந்து இவனுக்கும் வந்து வள்ளி பொழைச்சது இந்த ப்ரௌனியால் தான், பரவாயில்ல, இது இத்தனை நாளாக நம்ம வளர்த்ததுக்கு ஒரு சௌரியம் பண்ணி கொடுத்தது பாரு இது அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு சந்தோஷம்லாம் படலை, ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறான். உடனே ரொம்ப எல்லாம் புரிஞ்ச மாதிரி இந்த ப்ரௌனி வாலாட்டின்ட்டு வாழை உள்ளுக்குள்ளே நுழைச்சிட்டு வாலாட்டின்னு சந்தோஷம் வருது அப்படின்னு கத்துறது முடிஞ்சிடுது. அப்புறம் சொல்கிறான், ஆனால் வள்ளி, எனக்கு என்ன குறையாக இருக்குது தெரியுமா, இந்நேரம் நம்மளுக்கு ஒரு புள்ள இருந்திருந்ததுன்னா அவன் உன்னை இப்படி தனியாக மயக்க அடித்து விட்டுருப்பானா, உன்னை காப்பாற்றிருப்பான்ல பாரு, நம்மளுக்கு அந்த கொடுப்பின இல்லை பாரு, ஒரு புள்ள இல்லை பாரு அப்படிங்கிறான். உடனே வள்ளி கோவம், சும்மா வாய மூடியா, என்ன பாரு, நம்ம ப்ரௌனி பாரு, பிள்ளையாக இருந்து என்னை காப்பாற்றிருக்குது, நீ என்ன பேச்சு பேசுகிற, நீ உன்னை புள்ள மாதிரி உன்னை இழுத்துன்னு வந்து, எங்கேயோ இருந்த உன்னை இழுத்துன்னு வந்து என்னை நான் காயலாக இருக்கிற இடத்த காமிச்சு குடிச்சு உன்னை ஆஸ்பத்திரிக்கு என்னை தூக்கின்னு போக வச்சு பழைக்க வச்சுருக்கு. நான் பிள்ளைக்கு இன்னும் மேலேயாது நீ வந்து இனிமேல் ப்ரௌனி என்னமாவது திட்டினா எனக்கு பாரு ரொம்ப கோவம் வந்துடும், என் பிள்ளை இதுதான் ஐயா அப்படின்னு சொல்லி ப்ரௌனியை அணைச்சிக்கிறா. அவனுக்கும் புத்தி வந்து முருகனுக்கும், ஆமாம் வள்ளி, நீ சொல்கிறது நெசந்தான், மெய்யாலுமே இது நம்மளுக்கு புள்ள, இதுதான் நம்ம புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாடா ப்ரௌனி அப்படின்னு சொல்லி அவனும் கட்டி அணைச்சிக்கிறான். ப்ரௌனிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் அப்பறதுலேருந்து எல்லோரும் ரொம்ப 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எங்கே போனாலும் 3 பேரும் ஒன்றா போய் இது பண்ணுவாள். அப்புறம் மழை குறைஞ்சி நல்லா விளைச்சல் விளைஞ்சி இவளும் நிறையா கறிகாயெல்லாம் விற்று நல்லா சந்தோஷமாக இருந்தால், அவனுக்கும் நிறையா இதெல்லாம் வந்து ஒரு செருப்பு கடையிலையே போய் அவன் பர்மனெண்ட்டு வேலைக்கு சேர்ந்துட்டான். நல்லா இருந்தாங்க. ப்ரௌனியும் இவங்க 2 பேரோடையும் ஜாலியாக வாழுறது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குழந்தைகள் வீட்டில் யாராவது குழந்தைகள் இருந்தால் அதுங்களுக்கும் இந்த கதையை சொல்லி பாருங்கோ, பிடிக்கிறதா பாருங்கோ. நான் சும்மா எழுதின கதை இது. நீங்கள் நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ, அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.